இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ஏன் தாங்க இப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி நடுவில் நம்ம கொஞ்சம் லைட்டாக வருத்தப்படுற மாதிரி எல்லா விஷயத்துலையும் ராஜியை திட்டுவாங்க வச்சு கதிரும் ராஜியும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு விரிசலை கொண்டு வந்து கதிர் ராஜியை பார்த்து உன்னை நம்பவே கூடாது, நீ ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டாரு. தெரியும் அவங்க திருப்பி நான் உனக்காக தான் பண்ணேன்னு சொன்னாலும் அதை ஏன் உனக்கு என்ன கவலை, என்னை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, நானே என்ன எனக்கு என்ன பாசம் இருக்கா வேசம் இருக்கா அப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டோங்கிற காரணத்துக்காக அந்த பொண்ணுக்காக எல்லா விஷயமும் பண்ணும்பொழுது அந்த பொண்ணு அதே கல்யாணம் தான் முடிஞ்சிருக்குங்கிறனால அந்த பொண்ணு உங்களுக்காக பண்ணலாம்ல. ஆனால் அந்த லாஜிக்கெல்லாம் அந்த குடும்பத்தில் யாரும் புரிஞ்சுக்க ரெடியாக இல்லை. தந்தை பாசத்தில் நம்ம எல்லாத்தையும் விட அதிகமாக மிஞ்சி போய் இந்த மாதிரிலாம் வேறு பண்ணிட்டுருக்காங்க. இதில் நடந்த ஒரு உருப்படியான விஷயமா இருக்கிறது என்ன அப்படின்னா சரி ஓகே, இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமான 2 விஷயங்கள். ஒன்று டியூஷன் எடுக்கிறதுனா, இன்னொன்று நகை. அந்த நகையை அவங்க முகத்திலே விட்டெறிஞ்சிடலான்னு கிளம்பி பேங்க்குக்கு போய் எடுத்து வர இப்போ தான் தங்கமயில் வந்துட்டாங்க. தங்கமயில் வந்தவங்க இது எல்லா விஷயத்தையும் டபக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி ஏமா அந்த நகையை எடுத்து வராங்களாமா அப்படின்ட்டு. இந்த வீட்டில் ஆள் இல்லாட்டி இந்த வீட்டை என்ன ஒரு அசைஞ்சா கூட இவங்களுக்கு தெரிஞ்சிருது பாக்கியம் உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நகையெல்லாம் வந்த உடனே ஏதாச்சும் ஒரு காரணம் வச்சு அந்த நகையெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. எடுத்து நீ தனியாக வச்சேன்னா அந்த நகையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கொண்டு போய் திருப்பி பேங்க்கில் வைக்காமல் என்கிட்ட கொடுத்துட்டேன்னா நான் அதை எங்கேயாவது வச்சுட்டு அப்பப்போ மட்டும் ஒன்று தேவைப்படும் போது ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நீ தப்பிச்சிருவேன், இல்லைனா அது என்னைக்கு இருந்தாலும் அது ஆபத்து தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த நகையெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த நகையில் சில நகைகள்லாம் கருத்து போயிருக்கு. கருத்து போனோன்னா இன்னும் வேறு அவங்களுக்கு பயம் அதிகமாகிடுது. ஐயோ யாராச்சும் இதை பார்க்குறதுக்குள்ளே எங்கேயாவது வச்சிடணும், கருத்து போயிடுச்சுன்னு பார்த்தா தங்கம் எப்படிங்க கருத்துச்சு, என்னங்க விஷயம் அது அப்படின்னு கேட்டுருவாங்கன்னு யோசிக்க. இந்த சமயத்தில் அரசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தங்கமயிலோட கையில் இருக்க நகையை பார்த்து, இந்த நகை ரொம்ப நல்லா இருக்குது, இந்த காசு மாலை பார்க்குறதுக்கு அக்கா போட்டு மட்டும் பார்க்கவா நீ கொடுங்க நீ அப்படின்னு கேட்க இவங்க திருதுன்னு முடிக்கிறாங்க. ஆனால் கோமதி அப்படியே அந்த நகையும் தங்கமயிலையும் மாற்றி பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சமயத்தில் சும்மா டம்மியாக ஏய் அவன் நகையா ஏன் கேட்குற, அவள் தான் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கால அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா நம்ம கடுப்பாயிடும். அதுக்கு பதிலாக நடக்க வேண்டியது அப்படின்னு நம்ம ஆசைப்படுறது என்ன அப்படின்னா இந்த சமயத்துலையாச்சும் தங்கமயில் மாட்டணும். தங்கமயில் எதுலேயுமே மாட்டவே மாட்டாங்கிறலாம் கொஞ்சம் கடுப்பான விஷயம். ஸோ அந்த நகையில் கருத்து போன மாதிரி இருக்கே, எப்படி கருத்து போயிருக்கும் அப்படின்னு அவங்க கையில் மட்டும் வாங்கி பார்த்தாங்கன்னா பயங்கரமான ட்விஸ்ட் ஆகிடும். அது எப்படி நகை மாறி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ பாக்கியமும் தங்கமயிலும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நாங்கள் கொடுத்த போது தங்க நகையாக தான் இருந்துச்சு, வேறு யாரோ மாற்றிட்டாங்க, திருட்டு பழியை கதிர் மேலே திருப்பி விடுறதுன்னு அளவுக்கு ஏதாச்சும் விஷயங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அட்லீஸ்ட் இந்த குடும்பத்தில் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மாதிரிலாம் யாரும் நம்ம குடும்பத்தில் பண்ண மாட்டோம், இங்கே வந்ததே நகை ஒழுங்கான நகை வரல அப்படின்ட்டு மற்ற எல்லா நகையும் உரசி பார்த்து தங்கமயில் பேரில் மட்டும்தான் தங்கம் இருக்கே தவிர தங்கமயில் கொண்டு வந்தது எதுவுமே தங்கம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு இது ஒரு ஃப்ராடு மயில் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு இப்போவும் இவங்க மட்டும் தப்பிச்சிருவாங்க, ஆனால் எல்லா தடவையும் கதிர் ராஜி தான் திட்டு வாங்குவாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் மீனாவையும் கூட சேர்த்துக்கிறாங்க. திருப்பி இது ஒரு சிறகடிக்கு ஆசை தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். எப்போ பார்த்தாலும் வில்லியை தப்பிக்க விட்டுட்டு நல்லவங்களுக்கு மட்டும் அடி மேலே அடி கொடுக்குறதுன்ட்டு. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.